பயங்கரமா இருக்கு. நான் ப்ரோமோ செம்மையா இருக்கு. படம் தீபாவளி ஏதாவது பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் பொங்கல் தான். எவ்வளவு படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆனது தான் ஆர்ட் ஆஃப் டாபிக் இன்னைக்கு கோலிவுட்ல. செம்மையா இருக்கு, செம்ம வைப்பு. தலைவர் அந்த நடந்து வர சீன் கண்ணுலாம் பார்த்தா அப்படியே இன்னும் கூட அந்த வைப் அப்படியே உடம்புல இருக்கு. வாய்ப்பே இல்லை, செம்ம. அதேதான் சொல்றேன். அந்த கண்ணாடியை கைட்டிட்டு செம்மையா இருக்கு. இந்த வாட்டி புல்ல அரிக்குது. அப்படியே ஒன்னும் கூட அப்படியே நினைக்கும் போதெல்லாம் அப்படியே புல்ல அரிக்குது. ஒரு தடவை ஒருத்தரை கேட்கும் போது எனக்கு நீங்க அந்த ஞாபகப்படுத்தும் போதெல்லாம் எனக்கு அப்படியே புல்ல அரிக்குது. வேற லெவல்ல இருக்கு. நெல்சன் எனக்கு உண்மையிலே சொல்றேன், எல்லாருக்கும் பொங்கல் பரிசு ஒண்ணு தருவாங்க. இந்த இதுக்கு நெல்சன் சூப்பரா பண்ணிருக்காரு. செம்ம பொங்கல் பரிசு குடுத்துறாரு. எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். படம் வந்தா கூட ஆடியன்ஸ் வர மாட்டாங்க. சாதாரண ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான் அது. இப்ப பாத்தீங்களா எஃபெக்ட் அந்த 5 நிமிஷத்துல 2 நிமிஷம் மட்டும் தான் தலைவர் வராரு. அந்த 2 நிமிஷத்துக்கு உள்ள வந்த சவுண்ட் இருக்கு பாருங்கீங்களா, உண்மையிலே ஸ்கிரீன்ல வந்த சவுண்ட் கூட கேட்கல. அதே பாருங்க, உள்ள எந்த சேதாரமும் கிடையாது. அதான் தலைவர் ஃபேன்ஸ். ட்ரைலர் டீசர் பார்க்க வந்தா ஒரு இடத்துல கூட ஒரு கீறல் கூட இல்ல. அதான் தலைவரோட ரசிகர்கள். வந்தமா தலைவரை ரசிச்சமா, மத்தவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம வீட்டுக்கு போனோமா, சேஃபா போனோமா, அதான் தலைவரோட ரசிகர்கள். செம்ம சூப்பரா இருக்கு. தலைவர், அனிருத், நெல்சன், சன் பிக்சர் கூட சேரும் போது, கழுகு டீம் திரும்ப இறங்கும் போது செம்ம சூப்பரா இருக்குது. தலைவர் நடந்து வரும்போது செம்ம சூப்பரா இருக்கு. அதனால கழுகு டீம் இந்த தடவை என்ன பண்ண போகுதுன்னு தெரியாது. தமிழ் சினிமாவின் புரட்சி, ஏன்னா வீழ்ந்து கிடக்கிற தமிழ் சினிமா நம்பரும் தூக்கி நிற்க போகிறது தலைவர் தான். செம்ம சூப்பராக இருக்குது. கண்ணாடி தலைவர் திரும்ப காட்டும்போது, திரும்ப பார்க்கும்போது அன்றைக்கி முதல் நாள் என்ன பசமாக ஜெயிலரில் பார்க்கும்போது அதை விட ட்ரிபிள் சந்தோஷமாக இருக்குது. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக பண்ணோம். செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. 3 தடவை பார்த்தோம். திரும்ப சந்தோஷமாக இருக்குது செம்ம தலைவரை பார்க்குறதுக்கு. தலைவர் ஸ்டைலு மாசு சொல்லவே வேணாம். தலைவர் வாக்கு 75 வயசில் 50 வருஷம் தமிழ் சினிமாவில் நம்பர் 1 அன்றும் இன்றும் என்று நம்பர் 1 இருக்காரு. 75 வயசுலையும் நம்பர் 1 இருக்கிறாரு. அதான் தலைவர் மாசு. காலைல தலைவர் வீட்டுக்கு போவோம், தலைவர் தரிசனம் கிடைக்கும். இன்றைக்கி தலைவர் வெளியூரில் இருக்காங்க, பார்க்க முடியல. இங்கே வந்து தலைவர் தரிசனம் கிடைச்சனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பொங்கல் நேரத்தில் கண்டிப்பாக கூலி 1000 கோடி கன்ஃபார்ம். தலைவர் 2 படம் இருக்குது, அடுத்து கூலி இருக்குது, இது இருக்குது. கண்டிப்பாக தமிழ் சினிமாவின் நம்பர் 1 1000 கோடி படம் இந்த படம் தான். அன்றும் இன்றும் என்றும் ஒரே நம்பர் 1 தலைவர் தான். மனித கடவுள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பராக இருந்தார். குஸ்பாம்ஸாக அந்த வார்த்தை இல்லை பேச இன்னும் 1 மணி நேரம் கூட பேசுவேன் தலைவர் பற்றி பேசணும். அவ்வளோ பிடிக்கும். தலைவர்னா வெறித்தனமான ஃபேன். பாருங்க, வெறித்தனமாக உயிரை கொடுப்பேன் தலைவருக்காக. அந்தளவுக்கு வெறித்தனமான ஃபேன். பயங்கரமாக இருந்தது. கூலி, ஜெயிலர் 2க்கு தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே வெறித்தனமாக வெயிட் பண்ணுறேண்ணா. ரொம்ப வெறித்தனமாக வெயிட் பண்ணுறேண்ணா. 50 வருஷம் தலைவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஆகஸ்ட் 15 அந்த டைம் வந்ததுன்னா 75 வயசில் ஹீரோவாக நடிக்கிறாரு. இதுதான் ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டை இந்த உலகம் அழிகிற வரைக்கும் யாராலையும் உடைக்க முடியாது. நான் எழுதி கூட தரேன், யாராலையுமே முடியாது. முடிஞ்சால் உடைக்க சொல்லுங்க முடியுமா? 75 வயசு வெளில எப்படி இருக்காங்க போய் பார்த்துக்கோங்க. தலைவர் எப்படி நடிக்கிறாரு. இன்னும் 80-85 வயசு இருக்கும் நடிப்பார். இதுதான் அதிசய பிரிவின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் தலைவர். அற்புத மனிதர், மகான், அதிசய பிரிவியாக தான் தலைவர். நல்லா இருந்தது, பக்காவாக இருந்தது. வேறு மாதிரி ஆக்சுவலாக ரொம்ப காட்டல, பட் காமிச்ச வரைக்கும் சரியான இப்போ தான் கொடுத்துருந்தாங்க. அவர் பார்ட் 1லேயே பண்ண மாதிரி கொஞ்சம் டார்க் ஹியூமர் வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தான் நினைக்கிறேன். அவர் தலைவருக்கு எப்பயுமே ஒரு 10 வயசு நீங்கள் குறைச்சி தான் சொல்லணும். 74னா 64 தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இருக்கார் அவர். மூவிஸும் அப்படி தான் இருக்கார், ரியல் லைஃப்லேயும் அப்படி தான் இருக்கார். பக்காவாக இருக்கார். புரியல. ஆமாம், பக்காவா. இப்போது ஜெயிலர் 1 500 crores பண்ணுச்சு. இது ஒரு 800 crores மேலே பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பார்ப்போம். ரொம்ப அருமையாக இருந்தது. எதிர்பார்த்ததை விட ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நாங்கள் வந்து 55 வயசு, எனக்கு 14 வயசு ரசிகன். மடியர் குட்டி சாத்தான்லாம் தலைவர் கண்ணாடி போட்டு பார்ப்பார் அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த படத்தையே பார்த்தேன். தலைவர் டீசர்னும் போது வராமல் இருக்க முடியல. வந்ததுக்கு உண்டான பலன் ஹாப்பி பொங்கல். பொங்கல் சிறப்பு ஜெயிலர் 2 தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதை தான் சொல்கிறேங்களே, நாங்கள் அன்றைக்கி எப்படி பார்த்தோமோ அதுக்கு 36 வருஷமாக அதையே இது ஒரு மாற்றம் நடை உடை பவனை எதுலேயுமே தலைவர் குறையில. ஏஜ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க, இருக்குது. மற்றபடி ஸ்பீடில் அவர் ஏஜ் ஆச்சுன்னு சொல்ல முடியும். எக்ஸலண்ட் ப்ரோ. நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போயிருக்கோம் பார்த்தீங்களா, அது அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. ரொம்ப நாள் இது எப்போ ஒரு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து எப்போ ஒரு கண்டிப்பாக நம்ம ரூமராகவே இருந்து இல்லையா, வரப்போகுதுன்ட்டு. சரி இதெல்லாம் வராது, ஏன்னா கூலியோட லாஸ்ட் படம்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ட்ரிபியூட்டாக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வேறு லெவல் இருக்கும். அனி வந்து சேம் அந்த பிஜிஎம்மோட ப்ரோமோ வருது. இன்னும் எக்ஸலண்ட்டாக இன்னும் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க நம்புகிறோம். நெல்சன் வந்து ஸ்கிரிப்ட் பக்காவாக பண்ணியிருக்காருலாம் கேள்விப்பட்டோம். நம்ம மீடியா சைடில் தான் இருக்கோம், அதனால் நம்மளுக்கு நியூஸ் வரும், கேள்விப்பட்டோம். இது வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே வந்து விறுவிறுப்பாக கொண்டு போனாலே போதும். கொஞ்சம் ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்லோ ஸ்க்ரீன் பிளே தான் ஆரம்பிக்கும். அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட்டு ஒரு விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளே இது கொண்டு வந்தீங்கன்னா படம் வந்து அன்டவுட்லி வந்து
நீங்கள் நம்ம நினைக்கிற அந்த ஒரு பட்ஜெட்டுக்கு தொடும், கண்டிப்பாக தொடும். கண்டிப்பாக இது ஒரு பேன் இண்டியா மூவியாக கண்டிப்பாக இருக்கும். வெயிட்டிங். தலைவர் வந்து என்ன சொல்கிறதுனா, இப்போது 74 வயசுலேயும் இன்னும் அந்த மாதம் நம்ம உள்ளே பார்க்கலாம். 70s கிட்லேருந்து 2K கிட் வரைக்கும் ஒரு ஃபேன் தான், பயங்கரமான ஃபேன் தான். ஸோ அதுதான், நம்ம வந்து யார் ஹேட்டருமே கிடையாது. நம்ம எல்லா சினிமா சப்போர்ட் பண்ணுவோம், எல்லாமே நல்லா தான் நடக்கும். அதுதான் நம்ம சொல்கிறது. இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். முக்கியமாக சூப்பராக இருந்துச்சுண்ணா, கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு. அவர் தலைவர், அந்த மாஸு, மியூசிக்கு, நெல்சன் அனிருத் கெமிஸ்ட்ரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் இது ஜெயிலர் 1லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சூப்பர், எல்லாமே சான்ஸே இல்லை. அவர் சூப்பர் ஸ்டார் தான், அதில் சான்ஸே இல்லை. இவன் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் தலை ஃபேன். இவன் என்னையும் மிஞ்சி கத்திட்டு இருந்தாங்க. அதனால நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு தான் சொல்லுவேன். விடாமச்சுக்காக வெயிட் பண்ணுறோம். வாக்கிங் ஸ்டைல் எப்படின்னா, தலைவர்னா மாசத்துக்கு தான் போயிடும். வாக்கிங்லே பிஜிஎம் போட்டு மாசம் ஏற்றிடுவாங்க. எக்ஸ்பெக்ஷன் நிறையா தானே இருக்கும். அது 100% ஹிட் ஆச்சு. சொல்லவே தேவையில்ல. நாளைக்கு நீங்களே பாப்பீங்க 24 மணி நேரத்தில் எத்தனை ரெக்கார்ட் பிரேக்கர் கிடையாது. எல்லா பெஞ்ச் மார்க்கும் தலைவர் தான் வைப்பாரு. இதுக்கு இந்த படம் கூலியே வந்துடும். தலைவர் 1000 கோடி வந்துடும். செம்ம சூப்பரா இருக்கு. நெல்சனுக்கு சொல்லவே வேணாம், தலைவருக்கு மாசா. இல்ல அனிருத் சேரும்போது தலைவர் நடந்துடும், அலப்பற கிளப்புறோம். பக்கா வேற மாதிரி. தலைவர் வந்து எப்பயுமே அவரோட லேன்ல தான் இருப்பாரு. இந்த டீசர்லயும் அதே மாதிரி தான் இருக்கு. அதான் சொல்கிறேன்ல, இன்றைக்கி அதாவது இப்போத்தி ஜெனரேஷனுக்கும் ஜெயிலர் 2ல் தான் கண்ணாடி திரு பார்க்குறீங்க. நான் நெட்ரிகன்லேயே பார்த்தேன் அதை, புரியுதுங்களா? அதனால் ஒரு ஜெனரேஷன் மாறினா கூட இன்றைக்கி ஜெனரேஷன் வரைக்கும் இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு அது புதுசு. நமக்கு பழசாக இருந்தாலும் இன்றைக்கி பார்க்கலாம் அது புதுசு. எனக்கு இன்றைக்கி புதுசாக தெரியுது அது. ஓகேங்களா? கண்டிப்பாக மாபெரும் வெற்றி பெறும். 1ஓட 2 சிறப்பாக இருக்கும். கெஸ்ட் அப்பியரன்ஸு சிவானா பண்ணால் இன்னும் ஏன்னா ஒரு சீன் காட்டினா கூட மாசாக இருக்கும். ஏன்னா அவரோட மாசு எனக்கு தெரியும், ஆனால் பர்சனலாக எனக்கு தெரியும் அவரோட கெத்து என்னன்ட்டு. ஸோ அவர் பண்ணான்னா செம்மையாக இருக்கும். இன்னும் அது எப்படி அதான் சொல்லணும், இது ஜஸ்ட் ஒரு டீசர் அனௌன்ஸ்மெண்ட் தான். இது கண்டிப்பாக வந்து படம் வரதுக்குன்னு ஒரு 1.5 இயர் கூட எடுக்கலாம். அடுத்த பொங்கலுக்கு கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் கேஸ்டிங் இன்னும் ப்ராப்பராக எதுவும் பண்ணலை, வரும். அது ஒன்று ஒன்றா அப்டேட்டாக வரும். வந்ததுன்னா பெஸ்ட்டு. லாலேட்டன் கண்டிப்பாக, லாலேட்டெல்லாம் வந்தாருன்னா இன்னும் மாசாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த கொஞ்சம் அந்த ஒரு செகண்ட்ஸில் கொஞ்சம் வந்ததே அவ்வளோ பயங்கரமாக வந்து கிளாஸாக இருந்தது லாலேட்டன்லாம் வரும்போது. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கலெக்ஷன் அடிக்கணும் ஜி, கண்டிப்பாக நம்ம ஏதாவது எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் ஜி. அதுதான் விஷயமே. நம்ம வந்து ஃபேன்ஸாக பிரிஞ்சு கிடக்கிறோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தமிழ் படம், தலைவர் படம், இதுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும். அவ்வளோ பேர் சூப்பர் ஸ்டார், வேர்ல்டு வைட் சூப்பர் ஸ்டார். ஸோ நம்ம தான் சப்போர்ட் பண்ணல. சும்மா நெகட்டிவிட்டி மட்டுமே அவர் பிடிக்கலன்னு சொல்லி நம்ம நெகட்டிவிட்டி மட்டும் பரப்பக்கூடாது. அது இல்லைனா கண்டிப்பாக எங்கேயோ போவோம். கண்டிப்பாக எங்கேயும் போவோம். கண்டிப்பாக அடிக்கும். அதுக்கான எல்லா பொட்டென்ஷியலும் கண்டிப்பாக இருக்குது. சன் பிக்சர்ஸ் அப்படி ஒரு ப்ரொமோஷன் வெயிட்டாக பண்ணுவாங்க, நல்லா தெரியுது. கண்டிப்பாக பண்ணுவாங்க.